நமக்கு எத்தனை உறவுகள் இருக்குங்கிறது பெருசு இல்லைங்க. நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு அது தெரிஞ்சிட்டு வந்து ஆறுதலும் தேர்தலும் சொல்ற உறவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான உறவுகள். உங்களை ஏமாற்றியவருக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு விலகிடுங்க. இன்னைக்கு எனக்கு, நாளைக்கு உனக்கு. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. கடமையை செஞ்சீங்கன்னா வெற்றி, கடமையே அப்படின்னு செஞ்சீங்கன்னா தோல்வி. திரும்பி பார்க்கணும்னா ஒன்னே ஒன்று செய்யுங்க. யாரையும் நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க, உங்கள் கடமையை செய்யுங்க, வேலையில் கவனமாக இருங்க. கண்டிப்பாக அது வெற்றி நிச்சயமாக இருக்கும். உங்களை உலகம் திரும்பி பார்க்கும். உங்களை குறை சொல்கிறவங்கள பற்றி, உங்களை பின்னாடி குறை சொல்கிறாங்களா அவங்கள பற்றி கவலையே படாதீங்க. ஏன்னா குறை சொல்கிறவங்க யாரும் நல்லவங்களா இருக்க முடியாது, நல்லவங்க யாரும் குறையே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க, வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. யாருக்கு நம்ம நல்லது செய்கிறோமோ இல்லையோ, ஆனால் கெடுதல் செய்யக்கூடாது. யாரையும் நம்ம வந்து ஒரு குறை சொல்லி அழ மட்டும் விடாது, அழ மட்டும் வச்சிடாதீங்க. அழுதாக்கா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பாவத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. அடுத்தவங்களோட அழுகைக்கு நம்ம காரணமாக என்றைக்குமே இருக்கக்கூடாது. சிரிக்க கேட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் அழ மட்டும் வச்சிடாங்க தயவு செஞ்சு. அந்த பாவத்தை தீர்க்கவே முடியாது. எந்த கோயிலில் எத்தனை காசியில் போய் முழுகினாலும் அந்த பாவம் தீரவே தீராது. வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம் நினச்சிக்கங்க, நமக்குன்னு ஒரு நேரம் வரும். அது வர்ற வரைக்கும் பின்னாடி யார் நம்மளை வழியில் குத்துறாங்களோ, இந்த கேலி பேசுறது கிண்டல் பேசுறது வலிக்கும். ஆனால் பொறுமையாக பொறுத்து போங்க, கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பாக வரும். ஒரு மனைவியின் அதிகபட்ச ஆசை என்னன்னு கேட்குறீங்கன்னா, அது வந்து தன்னுடைய கணவன் வந்து தன்னை யாருக்கும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து பேசிடக்கூடாதுங்க. இதுதாங்க விரும்புவாங்க.